வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சீனி உருண்டை ரெசிபி எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த சீனி உருண்டை பார்த்திங்கன்னா நம்ம 1 மாதம் வரைக்கும் வச்சுருந்து சாப்பிட்லாம். கொஞ்சம் கூட கெட்டு போகாது. டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்குங்க. இந்த சீனி உருண்டை ரெசிபிக்கு தேவையான பொருள்லாம் பார்த்திங்கன்னா சரியான மெஷர்மெண்ட்டில் நிறைய டிப்ஸோட வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்குங்க. அதன்படி செஞ்சு பாருங்கள், ரொம்ப அருமையாக வரும். இப்போ இந்த சீனி உருண்டை ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதே போல் பார்த்திங்கன்னா நிறைய தீபாவளி பலகார ரெசிபிலாம் நம்ம சேனலில் இருக்குது. அதோட லிங்க் எல்லாம் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சீனி உருண்டை ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடனே கிடச்சிக்கிட்டு இருக்கோம். இப்போ சீனி உருண்டை செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 1 கிலோ அளவுக்கு ரவை எடுத்து வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி 1 கிலோ அளவுக்கு தான் சொல்ல போகிறேன் எல்லா மெஷர்மெண்ட்டுமே. நீங்கள் இதில் பாதி செய்கிறீங்கன்னா அந்த அளவுகள் எல்லாத்தையும் குறைச்சிக்குங்க. 1 கிலோ அப்படின்னா நான் சேர்க்கக்கூடிய அளவுகள் அப்படியே எல்லாத்தையும் சேர்த்து செஞ்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த ரவை பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அடிக்கனமான கடாயில் சேர்த்து லைட்டாக சூடு வர வரைக்கும் வறுத்துக்கணும். இது வந்து செவக்கெல்லாம் விட்டுறக்கூடாது. அந்த கையில் தொட்டு பார்த்திங்கன்னா ரவை வந்து நல்லா சூடு வரணும். அது வரைக்கும் வறுத்திங்கன்னா போதும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு கைவிடாமல் கலந்து கொடுத்துட்டே இருங்க. அப்போ தான் வந்து அது செவந்து போகாமல் நல்லா சூடு ஏறி வரும். கடாய் வந்து சின்னதாக இருந்துச்சுன்னா 2 பாதியாக பிரித்து வறுத்துக்குங்க. நான் பெரிய கடாய்ங்கிறதுனால அப்படியே சேர்த்து வறுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ தொட்டு பார்த்தா நல்லா சூடாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம தாம்பாளத்துக்கு மாற்றி ஆற வச்சு எடுத்துக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட சூடு இருக்கக்கூடாது. நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அரைக்கணும். ரவா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறையா எடுத்திருக்கேன். அதனால நான் இன்றைக்கி மிஷினில் கொடுத்து தான் அரைக்க போகிறேன். மிஷினில் கொடுத்து அரைக்கும் போது பார்த்திங்கன்னா நல்ல நைஸான பவுடராக கிடைக்கும் நமக்கு. அப்போ தான் சீனி உருண்டை பிடிக்கிறதுக்கு நமக்கு நல்லா ஈஸியாக வரும். இதே நீங்கள் கம்மியான அளவு செய்கிறீங்கன்னா வீட்டில் இருக்கிற மிக்ஸி ஜார்லேயே அரைச்சி சலிச்சு எடுத்துக்கோங்க. நல்ல நைஸான சல்லடையில் சலிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ 1 கிலோ ரவாவுக்கு பார்த்திங்கன்னா 1 கிலோ அளவுக்கு சீனி எடுத்துக்கணும். நம்ம சீனிலையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட ஈரப்பதம் இருக்கக்கூடாது. உங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக ஈரமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு மணி நேரத்துக்கு வெயிலில் வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா காஞ்சிடும். நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் அரைச்சோம்னா நமக்கு நல்ல பவுட்ரு நைஸாக கிடைக்கும். இப்போ சீனியும் பார்த்திங்கன்னா நான் காய வச்சு எடுத்திருக்கேன். இந்த ரவையும் நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் இதை வந்து நம்ம தனித்தனியாக அரைச்சி எடுத்துகிட்டு வரணும். இப்போ தனித்தனியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ பாருங்கள், 2 மாவுமே பார்த்திங்கன்னா நம்ம மிஷினில் கொடுத்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நல்லாவே நைஸாக அரைச்சி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த மாவு பார்த்திங்கன்னா நம்ம சலிச்சு எடுத்துக்கணும். அப்படியே செய்யக்கூடாது. சின்ன சின்ன கட்டிகள் இருக்கும் நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சதுனால, அதனால் சலிச்சு எடுத்துக்குவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 மாவும் நம்ம ஒன்றாவே சலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியாது லைட்டாக குருணை தங்குது பார்த்திங்களா? அதுக்கு தான் நம்ம சலிச்சு எடுத்துக்கணும். இப்போ அடுத்து சீனியும் சலிச்சு எடுத்துக்கிறேன். சீனிகள் வந்து கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கும். நம்ம சூட்டோடு எடுத்துகிட்டு வரதுனால பார்த்திங்கன்னா கட்டிகளாக இருக்கும். கையால் உடச்சி விட்டோம் அப்படின்னாக்கா தூளாயிடும். நல்லா கையால் இது போல் கலந்து விட்டு சலிச்சு எடுத்துக்குங்க. இப்போ பாருங்கள், மாவு சலிச்சு எடுத்துட்டேன். கடைசியாக எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். இதை வந்து நம்ம தூக்கி போட்டுடலாம். இப்போ மாவு ரெடியாக இருக்குது. இதை நல்லா ஒத்தாப்பில் கலந்து விட்டுருங்க. அந்த ரவை மாவும் சீனி மாவும் நல்லா ஒத்தாப்பில் ஒன்று கலந்து வரணும். நல்லா இது போல் கலந்து எடுத்துக்குங்க மாவை ஒத்தாப்பில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாவு ஒரு ஓரமாக இருக்கட்டும். இந்த 1 கிலோ மாவுக்கு பார்த்திங்கன்னா நான் 100 கிராம் அளவுக்கு முந்திரி பருப்பை இது போல் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்படி தான் கட் பண்ணி எடுத்துக்கணும். இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்குவோம். முந்திரி பருப்பு நல்லா கைவிடாமல் கலந்து கொடுத்துட்டே இருங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் நல்லா ஒத்தாப்பில் செவந்து ஒரே கலருக்கு நல்லா ஒத்தாப்பில் பொரிஞ்சு வரும். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மாவு கூட சேர்த்துக்குவோம். இதிலே 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் பவுட்ரு. நீங்கள் ஏலக்காயாக சேர்க்குறீங்கன்னா நீங்கள் அரைக்க கொடுக்குறீங்களா மாவு, அதுலேயே சேர்த்து அரைச்சிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா மாவை ஒத்தாப்பில் கலந்து விட்டுருங்க. நீங்கள் அரைச்சிட்டு வந்த மாவை நல்லா ஃபஸ்ட்டு நம்ம ஒன்று கலந்தோம்ல, அப்போயே நீங்கள் பாதி மாவை எடுத்து வச்சுட்டு பாதி மாவு கூட செஞ்சுக்கலாம். பாதி மாவு பார்த்திங்கன்னா 1 மாதம் இல்லை 2 மாதம் கழித்து கூட நம்ம தேவைப்படுறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக கூட எடுத்து செஞ்சுக்கலாம். ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், கெட்டு போகாது. இப்போ நல்லா எல்லா மாவும் ஒத்தாப்பில் கலந்துட்டேன். இப்போ இந்த மாவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 250 ml நெய் சூடு பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ எல்லா மாவுலையும் நம்ம நெய்யை ஊற்றி பிடிக்க முடியாது. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இது போல் ஒரு 5-6 உருண்டை பிடிக்கிற மாதிரி கொஞ்சமாக மாவை வேற ஒரு பாத்திரத்துக்கு எடுத்து போட்டுக்குங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நெய் ஊற்றி
ஒரு கரண்டி வச்சு ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. மாவு கையால் பிடிச்சி பார்த்தீங்கன்னா நல்லா பிடிக்கிற பதம் வரணும். அந்த அளவுக்கு நெய் ஊற்றி கலந்து எடுத்துக்கங்க. இப்படி கலந்துட்டு கையால் பிடிச்சி பாருங்கள். உருண்டை நல்லா பிடிக்க வரணும். பிடிக்க வரலையா இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கிங்க. அதே சமயம் நெய் வந்து நல்லா சூடாக இருக்கணும். நெய்யை சூடு பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த காந்திர அளவுக்குலாம் பண்ணிடக்கூடாது. புகை வர அளவுக்கு நல்லா சூடு வந்தோன்னா ஆஃப் பண்ணி வச்சுக்குங்க. அப்பப்போ நீங்கள் உருண்டை பிடிக்க லேசாக சூடு பண்ணி நீங்கள் ஊற்றி உருண்டை பிடிச்சிக்கலாம். நெய் வந்து ரொம்ப நாளி காஞ்சிச்சு அப்படின்னாக்கா டேஸ்ட்டு மாறும். அதனால் அப்பப்போ லேசாக சூடு பண்ணி ஊற்றிக்கிங்க. உருண்டை பாருங்கள் இப்படி தான் நல்லா கையால் அழுத்தம் கொடுத்து 2 கையாலும் இது போல் அமுத்தி விட்டு பிடிக்கணும் உருண்டையை. நல்லா நெய் சூடாக இருக்கும் போதே அந்த மாவு வந்து கை பொறுக்கிற சூடுக்கு தான் இருக்கும். அந்த சூடு ஆறங்காட்டி நம்ம இந்த உருண்டையை பிடிச்சி வைக்கணும். அதுக்காக தான் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து கொஞ்சமாக நெய் ஊற்றி கலந்து பிடிக்கணும்னு சொன்னேன். நான் சொன்ன அந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். உருண்டைகள் எல்லாமே பிடிச்சி எடுத்துட்டேன் பாருங்கள். ரொம்ப அருமையாக சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. நீங்களும் நான் இன்றைக்கி சொன்ன அளவுகளோட சொன்ன டிப்ஸோட இந்த சீனி உருண்டை ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அருமையாக சூப்பராக வரும். அதே போல் 1 மாதம் வரைக்கும் நம்ம வச்சுருந்து சாப்பிட்லாம். இந்த சீனி உருண்டை ரெசிப்பியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.